டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எல்லாரும் வாங்க மும்பை பக்கம் போயிட்டு வந்துடலாம். மும்பைக்கு நம்ம நேரடியாக போக வேண்டாங்க. மும்பை ஸ்பெஷல் ஒரு ரெசிபியை சாப்பிட்றது மூலமாக மும்பையோட அந்த டேஸ்ட்டை நம்மளும் அனுபவிச்சு பார்த்துடலாம். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச பாவு பஜ்ஜி வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த பாவு பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஏரியாக்கள்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டேஸ்ட்டை இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பாவு பாஜி அதான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கோம், குழைய வேக வச்சுருக்கோம். அதோட சேர்த்து ஒரு 100 கிராம் கேரட்டு அதையும் நம்ம அதோட சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ இதை நம்மளாம் மசிச்சுக்க போகிறோம். லேசாக அந்த முனையை அந்த பக்கம் வெட்டிட்டு எல்லாத்தையுமே மசிக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு குழைவா. இப்போ நம்ம இதை மசிக்க போகிறோம். நல்லா அந்த மாதிரி மசிச்சிருங்க. கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு அப்படியே வச்சிருங்க. நம்ம மசிச்சு வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் பாவ் பாஜி அதான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கனமான கடாயி, கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சு கடாயை சூடாகட்டும். பட்ரு தான் நிறையா தேவைப்படும். பட்ரு இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்ரு அப்படியே சட்டி சூடானோடனே பட்டரை போட்டு நல்லா உருக்கிடுவோம். அதோடு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பட்ரு உருகிருச்சு, பட்டரும் எண்ணெயும் உருகிருச்சு, நல்லா சூடாயிருச்சு. சூடானோடனே இங்கே ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, செவன் இருக்க தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். நல்லா புதுசாக அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். போட்டு அதையும் நல்லா லேசாக கிண்டி கொடுங்க. பட்டாணி, பச்சை பட்டாணி, நம்ம தோல் உள்ள பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு 1/2 கப்பு உரிச்சு எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு கேரட்டு வேக வச்சுக்கோம்ல, அது மாதிரி சாதாரணமாக நல்லா ஊற வச்சுட்டு காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா குழைவாக அவிச்சு இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். காலிஃப்ளவர் பூவே ஒரு 50 கிராம் இருக்கும். அதை நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். குடமிளகா, சின்ன குடமிளகாயில் பாதி அதையும் நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியும் அந்த காலிஃப்ளவர் பூ பட்டாணி நல்லா வேகணும். நல்லா வேகிற அளவுக்கு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா இது நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 சேர்ந்தது இந்த இடத்துல சேர்த்துருங்க. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கும் கேரட்டும் மசிச்சு வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல சேர்த்துடணும். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் அந்த கேரட்டையும் உள்ளே போட்டுட்டு லேசாக கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து பாவ் பாஜி மசாலா செய்கிறது தான் முக்கியமான ஸ்டெப்பு. அதனால் இதை தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணணும். தண்ணி சேர்த்து இப்போ அந்த எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். நல்லா வேகட்டும். ஓகே, மொத்தம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்தில் நம்ம அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு அடுப்பை அப்படியே கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம மசிக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க. அந்த பட்டாணி அப்புறம் வந்து நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருக்க அந்த காலிஃப்ளவரு எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சிடணும். கிட்டத்தட்ட அங்கே எதுவுமே தெரியக்கூடாது, நம்ம என்ன போட்டிருக்கோம்னே தெரியக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மசிச்சு ஒரு கிரேவி ஆயிடணும். நல்லா மசிச்சுட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மசிச்சு முடித்த உடனே பிறகு இங்கே வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. நான் வந்து இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன், கருப்பு உப்பு. அது இந்த இதுக்கு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு.
ஒரு 2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி சேர்க்குறேன் நான். நீங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. நம்ம இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் மெயினான மசாலா, பாவ் பாஜி மசாலா. இதில் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கி, நீங்கள் வாங்கிக்கலாம். பாவ் பாஜி மசாலான்னு கேட்டால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்க்கணும். 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கஸ்தூரி மேஸ்தி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே லேசாக மேலே நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மசாலா வேகிறதுக்காக 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி கொடுத்து 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனோடனே எலுமிச்சம்பழ சாறு ஒரு சின்னதாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு எடுத்து லேசாக மேலே சேர்த்து விட்ருங்க. அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் மேலே தூவி விட்டுருங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவ் பாஜி மசாலா தயாராகிடுச்சு. ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு டீஸ்பூனு பட்ரு அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. போட்டு நல்லா பட்ரு உருகின உடனே ஒரு 1/4 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். நம்ம பாவ் பாஜி மசாலா வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் போதும். கொஞ்சமாக மல்லித்தலை அப்படியே போட்டு லேசாக அந்த மாதிரி லேசாக பொரிஞ்சால் போதும். நல்லா பொரிஞ்ச உடனே சின்னதாக பன்னு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி பன்னு வாங்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மசாலாவில் வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க. இந்த மசாலா வந்து அந்த பட்ரு எல்லாமே இந்த பன்னில் ஒட்டி வரணும். அதே பன் அப்படியே எடுத்து புரட்டி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் லேசாக அந்த மசாலா இருக்கிற மசாலாவை அந்த பக்கமும் நல்லா படுற மாதிரி லேசாக தடவி கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பண்ணையும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்து நம்ம பட்டரில் நம்ம புரட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம எத்தனை பண்ணு வேணுமோ அத்தனை பண்ணையும் இதேமாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுங்க. அப்படியே பன்னு மேலே நல்லா தடவி கொடுங்க. நல்லா இந்த அளவுக்கு தடவிட்டு இங்கே வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே மேலே போட்டு விடுங்க. லைட்டாக 2 பச்சை மிளகா கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா மசால் சூப்பராக இருக்கு. வாவ் வாவ் பாஜி சூப்பராக இருக்கு. இது மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மறக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் இப்படி ஒன்று சாப்பிட்ணுமா அப்படின்னா சாப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.